எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த நிறைய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கிறது. அந்த வகையிலே இந்த வீடியோ பதிவிலே நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்னவென்றால், இன்றைய தினம், அதாவது மே மாதம் 5ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை, இன்று சங்கடஹர சதுர்த்தி திருநாள். இன்று இரவு முடிவதற்குள், அதாவது இன்று இரவு 12 மணிக்குள் மஞ்சள் தண்ணீரில் இந்த புஷ்பத்தை போட்டுவிட்டால் உங்களுக்கு இருக்கக்கூடிய சகல விதமான தோஷங்களும் நீங்கி மிக பெரிய அளவிலே தனயோகத்தை நீங்கள் பெறுவீர்கள். அது என்னங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். நிறைய தகவல்கள் இந்த வீடியோவிலே உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. பதிவை முழுமையாக பாருங்கள். நம்மளுடைய சேனலை ஆரம்பத்தில் இருந்து பார்வையிட்டு கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நன்றாக தெரியும் சங்கடஹர சதுர்த்தியை பற்றி நான் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என்று சொல்லியிருப்பேன் என்று. ஏன்னா நிறைய நண்பர்களுக்கு நான் இந்த சங்கடஹர சதுர்த்தியை தான் ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்லுவேன். ஒரு கல்யாணமாகாத ஒரு ஆணோ பெண்ணோ நம்மிடத்தில் வந்து அதற்கான பரிகாரத்தை கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், நான் சொல்கிற முதல் வார்த்தை, போய் சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டிங்க தம்பி, இல்லை அனுஷ்டிங்க தங்கை அப்படின்னு சொல்வேன். நிறைய பேர், இன்னும் சொல்லணும்னா திட்ட என்னுடைய சர்வீஸ்லேயே ஒரு 200க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு வெறும் திருமணம் மட்டுமே கைகூடி வந்திருக்கு. வெறும் கல்யாணம் மட்டும். இது இல்லாமல் குழந்தை பிறக்கிறது, வீடு அமையிறது, வேலை கிடைக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனி கேட்டகரி. 200 பேருக்கு மேலே ஆண் பெண் என இருபாலருக்கும் திருமணம் நடந்திருக்கிறது. சரிங்களா? ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் கைகூடியே வரல அப்படிங்கிறவங்கெல்லாம் இந்த சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டித்தா கண்டிப்பாக திருமணம் நடக்கும். எவ்வளோ கால பீரியட் அப்படின்னா, பொதுவாக இந்த சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை நம்மளுடைய முன்னோர்கள் 1 வருடம் அனுஷ்டிக்க சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் எந்த மாதத்தில் வேணாலும் ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த மாதத்தில் ஆரம்பிக்கிறீங்கன்னா இன்றைய நாள் தொடங்கி அடுத்த வருடம் இன்றைய மாதத்தில் வரும் சங்கடஹர சதுர்த்தி நாள் வரை டோட்டலாக 1 இயர், 1 வருடம் சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை என்ன விருப்பத்திற்காக ஒருவர் அனுஷ்டிக்கிறாரோ, ஒரே விருப்பமாக இருக்கணும். இப்போ கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிற ஆசைன்னா 1 வருஷம் வர சங்கடஹர சதுர்த்தி விரதம் ஃபுல்லாக எனக்கு கல்யாணம் ஆகணுங்கிற அந்த ஒரே குறிக்கோளோடு அந்த விரதத்தை நீங்கள் அனுஷ்டிங்க. எண்ணி 1 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு கல்யாணம் ஆவது சத்தியம் சத்தியம். அதே மாதிரி குழந்தை பிறத்தல், வீடு கட்டுதல், இதுபோல எண்ணற்ற சுபகாரிய விஷயங்களுக்கு இந்த சங்கடஹர சதுர்த்தி கைமேல் பலனினை அளிக்கக்கூடியது. என்ன காரணம் இந்த சங்கடஹர சதுர்த்தியை ஏன் இவ்வளவு முக்கியமாக சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், சங்கடஹர புராணம் என்ன சொல்லுது அப்படின்னா, விரதங்களில் சங்கடஹர சதுர்த்தி விரதம் என்பது உயர்வானது என்று சொல்லுது. எல்லா விரதங்களை காட்டிலும் உயர்வான விரதம் சங்கடஹர சதுர்த்தி விரதம் என்று சங்கடஹர புராணம் கூறுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டித்தால் நவக்கிரக தோஷம் நீங்குது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த கிரகங்களினுடைய அந்த பெயர்வு காரணமாக தான் நன்மை தீமையாகப்பட்டது ஏற்படுது. கிரகங்களினுடைய பெயர்வின் காரணமாக ஏற்படுற தோஷத்தின் காரணமாக தான் ஒருத்தரால் பார்த்தீங்கன்னா முன்னேற முடியல, தடைகள் ஏற்படுது, கல்யாணம் நடக்கலை, குழந்தை பிறக்கலை, வீடு அமையலை. இது எல்லாமே அதே கிரகங்கள் தான். இப்படி இந்த கிரகம் என்ற சொல்லக்கூடிய விஷயத்திற்கு ஏற்ப ஒரு மனிதனினுடைய வாழ்வு அமைகிறது. விநாயகரினுடைய தேகத்தில் அனைத்து கிரகங்களும்
அடக்கம். என்ன சொல்லணும்னா, ராகு கேதுக்களை விநாயகர் தன்னுடைய அரஞ்ஞான் கயிறாக மாட்டியிருக்கிறார். அப்படின்னா பாருங்க, நவகிரகங்களை அவர் எந்த அளவிற்கு தன்னுடைய தேகத்தில் வைத்திருக்கிறார் அப்படின்னுட்டு. இப்படி விநாயகரினுடைய ஒவ்வொரு பாகமுமே நவகிரகங்களினுடைய ஆதிக்கம் பெற்றது. விநாயகர் ஒருவரை வழிபட்டால் நவகிரகங்களையும் வழிபடுவதன் பலன் கிடைக்கும். இப்போ இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி போயிட்டு நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்கிறச்ச நீங்கள் நவகிரகங்களையும் வழிபாடு செய்ததன் பலனை நீங்கள் பெறுவீர்கள். அதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையிலே திடீர் மேன்மை. நான் ஒரு வருஷம் சங்கடகர சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டிக்க சொல்கிறோம். பட் நிறைய நண்பர்களுக்கு வித்தின் 3 மந்த் அல்லது 6 மந்த்துக்குள்ளேயே அவங்களுக்கான ரிசல்ட் கிடைக்கிதுன்னு சொல்கிறாங்க. நான் பர்சனலாக இந்த விரதத்தை அனுஷ்டித்து ஏகப்பட்ட நன்மைகளை பெற்றேன். ஏன்னா மற்ற விரதங்களைப் போல இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தில் கடுமையான நிபந்தனைகள் கட்டுப்பாடுகள் எதுவும் கிடையாது. காலையிலிருந்து இரவு வரை உணவினை தவிர்த்து இந்த விரதம் இருக்க வேண்டும் என்று கிடையாது. காலையில் ஒருவேளை உபவாசம் இருக்கலாம், மதியம் இருக்கலாம், இரவு சுவாமியை கும்பிட்டுட்டு சாப்பிட்றலாம். 2 வேளை சாப்பிடாமல் இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இன்னும் சொல்லணும்னா பால் பழம் முதலிய எளிய ஆகாரங்களை உட்கொண்டு கூட 3 வேளையும் உட்கொண்டு கூட இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம்னு சங்கடகர புராணம் சொல்லுது. ஸோ நீங்கள் சார் எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்குது, வீட்டில் வயசானவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கொஞ்சம் டேப்லெட்லாம் போடணும். சுகர் இருக்கும், பிபி இருக்கும், அதுக்கெலாம் டேப்லெட் போடணும். சாப்பிடாமல் எப்படி மாத்திரை போட முடியும்? ஸோ அவங்க தாராளமாக பால் பழம் முதலிய எளிய ஆகாரங்களை உட்கொண்டு இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம். எப்படி முழு விரதம் இருந்து விரதம் அனுஷ்டித்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் அப்படியே இந்த பக்கமும் கிடைக்கும். முடிந்தவர்கள் உபவாசம் இருக்கலாம், முடியாதவர்கள் சாப்பிட்டும் தாராளமாக விரதத்தை அனுஷ்டிக்கலாம். அன்றைய நாளில்தான் சந்திர பகவான் தன்னுடைய சாபம் நீங்கி பொலிவினை பெற்ற நாள். இது பல பேருக்கு தெரிந்த ஒரு கதைதான். விநாயகரினுடைய தோற்றத்தை பார்த்து சந்திர பகவான் கேலி செய்கிறார், விநாயகர் சபிக்கிறார். அதன் பொருட்டு சந்திர பகவான் தன்னுடைய பொலிவினை இழக்கிறார். அவர் தன்னுடைய பொலிவினை இழந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசைக்கு அடுத்து வரும் வளர்புரை சதுர்த்தி நாள், அதாவது 4வது நாள். அமாவாசை பௌர்ணமி திதிக்கு அடுத்து வரும் 4வது நாளை தான் நாம் சதுர்த்தி திதி அப்படின்னு சொல்கிறோம். அப்படி சொல்கிறச்சே அமாவாசைக்கு அப்புறமேட்டு வர அந்த 4வது திதி வளர்புரை சதுர்த்தி திதி. இந்த நாளில் சந்திரன் சாபம் பெற்ற நாள். அதனால தான் அன்னைக்கு சந்திரனை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். அப்படி சந்திரனை மீறி பார்த்துட்டோம்னா வீண் பழிக்கு ஆளாவீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணபிரானே ஒரு முறை சந்திரனை பார்த்து வீண் பழிக்கு ஆளானதாக புராணம் சொல்லுது. சார் நான் இது மாதிரி தெரியாமல் பார்த்துட்டேன் சார் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை தொடர்ந்து வரும் தேய்பிறை சதுர்த்தியில், அதாவது பௌர்ணமிக்கு அடுத்து வரும் 4வது நாள் தேய்பிறை சதுர்த்தியில் நீங்கள் விநாயகரை தரிசனம் செய்து நிலவினை பார்த்து விட்டால் வளர்பிறை சதுர்த்தியில் நீங்கள் பார்த்ததன் தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் தேய்பிறை சதுர்த்தி என்பது ரொம்ப விசேஷம். ஏன்னா வளர்பிறை சதுர்த்தியில் பெற்ற சாபத்தை சந்திரன் தேய்பிறை சதுர்த்தியில் விநாயகரினுடைய அனுகிரகத்தால் அந்த சாபம் நீங்கி மீண்டும் பொலிவினை பெறுகிறார். யார்? சந்திர பகவான். பொலிவினை பெற்றவுடன் சந்திர பகவான் விநாயகரிடத்திலே ஒரு வரம் கேட்கிறார். என்னன்னா, சுவாமி, எப்படி இன்று நான் சாபம் நீங்கி பொலிவினை பெற்றோனோ, தோஷம் நீங்கி பொலிவினை பெற்றோனோ, அதுபோல இந்நாளில் உங்களை வழிபடுபவர்களுக்கு சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் தாங்கள் கொடுக்க வேண்டும், சம்பத்துகளையும் கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார். அதன் பொருட்டு விநாயகரும் அவ்வாறே ஆகுக என வரத்தினை அருள்கிறார். அதனை தொடர்ந்து தான் இன்றைக்கும் சங்கடகர சதுர்த்தி நாளில் பிள்ளையார கும்பிட்றச்சே சகலவிதமான பிணிகளும் தோஷங்களும் நீங்கி ஐஸ்வர்யம் ஒவ்வொருவரின் இல்லங்களிலும் பொங்கி வழிகிறது. சரிங்களா? இந்த விரதத்தை ஏதோ மனிதர்களாகிய நாம் மட்டும்தான் அனுஷ்டிட்டு இருக்கணும்னு நினச்சிக்காதீங்க. இந்த விரதமாகப்பட்டது சாட்சாத் அந்த முழுமுதற் கடவுளான விநாயகரே பார்வதி அன்னையிடத்தில் கூறி பார்வதி அன்னை அதை தேவர்கள்
என அனைவரிடத்திலும் கூறுகிறாள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்திரன், சிவன், ராவணன் ஆகியோர்கள் கூட இந்த சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டித்துதான் பல்வேறு விதமான நலன்களை பெற்றார்கள் என்று சொல்லுகிறோம். மும்மூர்த்திகளிலே சிவபெருமான் ஆதியந்தம் இல்லாதவர் என்று சொல்லுகிறோம். அப்பேற்பட்ட அந்த சிவபெருமானே இந்த சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டித்து விநாயகரினுடைய அந்த பரிபூரண அருளினை பெற்றதாக புராணங்கள் சொல்லுது. அப்போது ஒரு முழுமுதற் கடவுளே இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறச்ச நாம் அனுஷ்டிக்கிறதுல இன்னும் எந்த விதமான தவறும் இல்லை, முழு பலனும் நமக்கு கிடைக்கும். மட்டுமில்லாமல் ஆஞ்சநேயர் சீதாபிராட்டிய போய் சந்தித்தார் இல்லையா, அவர் அந்த சந்தித்ததின் பேரை பெற்றதற்கு காரணமே இந்த சங்கடகர சதுர்த்தி தான் என்று சொல்லுகிறது. லங்காபுரியிலே அரக்கிகளின் கூடாரத்திற்கு நடுவிலே இருந்த சீதாபிராட்டியை தேடி கண்டுபிடிப்பதற்கு அனுமனே சங்கடகர சதுர்த்தியை அனுஷ்டித்து அவர் தன்னுடைய ஞான திருஷ்டியின் மூலம் சீதாபிராட்டியை கண்டுபிடித்து அந்த இடம் நோக்கி செல்கிறார். இதற்கு காரணம் அவர் அனுஷ்டித்த சங்கடகர சதுர்த்தி விரதம் என்று ராமாயணம் கூறுகிறது. மகாபாரதத்திலே பஞ்சபாண்டவர்கள் அஞ்ஞானகால வாசத்திலே அவர்கள் இந்த சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். அவ்வாறு அனுஷ்டித்தால் அதை தொடர்ந்து வரும் பாரத யுத்தத்தில் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியினை அடைவார்கள் என்று சாக்ஷாத் அந்த கண்ணபிரானே அறிவுரை கூறியதாகவும், அதன் பொருட்டு பஞ்சபாண்டவர்கள் சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டித்து விநாயகரினுடைய அருளினை பெற்று அதனை தொடர்ந்தே அவர்கள் பாரத யுத்தத்தில் மிகப்பெரிய வெற்றியினை பெற்றார்கள் என்று மகாபாரதம் கூறுது. இது போதாதா எவ்வளவு நன்மைகள் என்று. இந்த ஒரு சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை மனிதர்களுக்கு யார் கூறினார் என்றால் சாக்ஷாத் முருகக்கடவுள் தான். தேவர்களுக்கு பார்வதி அண்ணி சொன்னாங்க. மனிதர்களுக்கு யார் சொன்னாங்கன்னா முருகப்பெருமான். நம்ம வீட்டு பிள்ளை என்று சொல்கிற சாட்சாத் அந்த முருகப்பெருமான் தான் முனிவர்களிடத்தில் என்னுடைய அண்ணனான விநாயகருக்கு உகந்த இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை பற்றி நான் சொல்கிறேன், இதை செய்யுங்க, இதை செஞ்சால் என்னுடைய அண்ணன் வேண்டிய வரங்களை அளிப்பார் என்று முனிவர்களுக்கு சொல்லுகிறார். முனிவர்கள் மூலமாக நமக்கு எல்லாருக்குமே தெரிய வந்து இன்றைக்கி நாம் சொல்லிகிட்டு இருக்கோம், நிறைய பேர் செய்யவும் போகிறீங்க. ஸோ இந்த சங்கடகர சதுர்த்தியினுடைய சிறப்பு எவ்வளவு என்பதை நீங்கள் உணர்வதற்காக தான் நான் இவ்வளவு தூரம் சொல்லுகிறேன். இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயகரை வழிபடுவதற்கு பல்வேறு விதமான வழிமுறைகள் இருக்குது. அதில் சிவனுக்கும் விநாயகருக்கும் உகந்த மலர்களில் ஒன்று வெள்ளெருக்கண் மலர், அதாவது வெள்ளெருக்கண் பூ. பொதுவாக இந்த வெள்ளெருக்கண் பூவை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் சிவபெருமானினுடைய ஜடாமுடியிலே அணியக்கூடிய அஷ்ட புஷ்பங்களில் ஒன்றாக கருதப்படுவது இந்த வெள்ளெருக்கண் பூ. இந்த வெள்ளெருக்கண் பூவிலே சாக்ஷாத் அந்த விநாயகர் இருப்பதாக ஐதீகம் உங்களுக்கு நல்லா தெரியும். வெள்ளெருக்கண் கட்டையில் விநாயகரை செதுக்கி அதை பிரதிஷ்டை பண்ணி வீட்டில் கும்பிட்றச்சே அல்லது தொழில் செய்யும் இடங்களில் கும்பிட்றச்சே விநாயகருடைய பரிபூரண அருள் அனைவருக்கும் கிடைக்கும். அங்கு கணபதி வசியம் ஏற்படும். வெள்ளெருக்கண் கட்டைக்கு, அதாவது வெள்ளெருக்கண் கட்டை, வெள்ளெருக்கண் வேர், வெள்ளெருக்கனினுடைய பாகங்கள் அத்துணையிலும் விநாயகரினுடைய அருள் பரிபூரணமாக நிறைந்து இருக்கிறது. சரிங்களா? அதனால் இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி நாள். இன்னைக்கு மே மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்ங்கிறத ஏன் அந்த இடத்துல அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா முருகனுக்கு உரியது. என்ன சொல்லணும்னா சங்கடகர சதுர்த்தி மனிதர்களுக்கு கூறியதே சாக்ஷாத் அந்த முருகப்பெருமான் தான். ஸோ அவருடைய நாளில் விநாயக பெருமானினுடைய விரதமான இந்த சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை அனைவரும் அனுஷ்டிக்க வேண்டும். இன்னைக்கு இரவு அவசியம் அனைத்து விநாயகர் ஆலயங்களுக்கும் மிகப்பெரிய அளவில் விசேஷம் நடைபெற்று கொண்டிருக்கும். உங்களால் போக முடிஞ்சால் போகலாம், கும்பிடலாம். அவசியம் போங்கன்னே நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப விசேஷம். ஒருவேளை போக முடியாதவங்க என்ன பண்ணலாம் சார், இந்த மாதம் பிளான் பண்ணல சார், நீங்கள் இப்போ தான் சொல்லியிருக்கீங்க, பதிவை பார்க்குறோம், அடுத்த மாதத்துலேருந்து நாங்கள் சங்கடகர சதுர்த்தி விரதத்தையும் அனுஷ்டிக்கிறோம், கோயிலுக்கும் போய் நாங்கள் கும்பிட்றோம்
அப்படின்னு சொல்கிறவாளுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் போக முடியலனாலும் அட்லீஸ்ட் உங்களுடைய வீட்டின் பூஜை அறையில் இருக்கிற விநாயகரோட ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்கும். பூஜை அறைன்னா விநாயகர் ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்கும். விநாயகருக்கு நீங்கள் வெள்ளரிக்கன் பூ மாலையை சாட்டுருங்க. இது வெள்ளரிக்கன் பூங்கிறது எல்லா இடங்கள்லையுமே தாராளமாக கிடைக்கக்கூடிய ஒரு மலராகிடுச்சு. இப்போது வெள்ளரிக்கன் பூ மாலை சாட்டுருங்க. கிடைக்கலன்னா 2வது ஆப்ஷனாக செம்பருத்தி பூ சாட்டுருங்க. அதுவும் கிடைக்கலன்னா அருகம்புல்ல வைங்க. இந்த 3ல் ஏதாவது ஒன்று வச்சுட்டு விநாயகரை கும்பிட்டு அவருக்கு பால் சக்கரை வைக்கலாம். நைவேத்தியமாக பசும்பால் ஒரு கிண்ணத்தில் அதில் கொஞ்சம் சக்கரை கலந்து வைக்கலாம். கொழுக்கட்டை, சக்கரை பொங்கல், அவல், சுண்டல், இந்த மாதிரியான நைவேத்தியங்கள் உங்களோட வசதிக்கு தகுந்தவாறு என்னென்ன நைவேத்தியங்களை வைக்கணுமோ அந்தந்த நைவேத்தியங்களை வச்சு சுவாமியை சிரத்தையோடு வழிபாடு செய்யுங்க. இப்படி நீங்கள் வழிபாடு செஞ்ச பிறகு, அதாவது பார்த்தீங்கன்னா கணபதி போற்றி, கணபதி துதி என்று நிறைய இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் போட்டிங்கன்னா நிறைய உங்களுக்கு கிடைக்கும். அதில் நீங்கள் ஏதாவது ஒன்று தேர்வு செஞ்சு நீங்கள் அழகாக பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் அதையே வாசிக்கலாம். இல்லை ஃபோனில் கையில் வச்சுட்டே 108 போற்றிகள், 108 துதிகளை நீங்கள் தாராளமாக 108 துதிகளை வாசிக்கலாம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இன்று வெள்ளரிக்கன் பூ உங்களுடைய கைக்கு கிடைத்தது என்று சொன்னால் அவ்வளவு நன்மை என்று சொல்லலாம். இந்த வெள்ளரிக்கன் பூ என்பது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தனவசத்தை ஏற்படுத்தி கொடுக்கிற மலர். அது மட்டும் இல்லாமல் விநாயகரினுடைய பரிபூரண அருளையும் உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய மலர். இந்த பூவிலே விநாயகரினுடைய பரிபூரண வசீகரம் இருக்கிறது. ஸோ 3 to 5 வெள்ளரிக்கன் பூக்களை இன்று இரவு 12 மணிக்குள் ஒரு கண்ணாடி டம்ளரில் மஞ்சள் தண்ணீரில் இந்த வெள்ளரிக்கன் பூவை போட்டு வையுங்கள். உங்களுடைய வீட்டின் பூஜை அறையில் இந்த கண்ணாடி டம்ளரில் இவ்வாறு மஞ்சள் தண்ணீர் ஊற்றி வெள்ளரிக்கன் பூவினை போட்டு அந்த டம்ளரை பூஜை அறையில் வைக்கிறச்சு இன்னைக்கு ஃபுல்லாக, இன்று இரவு ஃபுல்லாக அந்த டம்ளர் அந்த பூஜை அறையிலேயே இருக்கட்டும். நாளைக்கு காலையில் அந்த டம்ளரில் இருக்கிற தண்ணி மற்றும் பூவினை பூச்செடிக்கு அடியிலே கொட்டி விடுங்கள். அவ்வளோதான். இது இன்று இரவு பார்த்திங்கன்னா 12 மணிக்குள்ளே செய்யணும். சங்கடகர சதுர்த்தி நாள் முடிவதற்குள் செய்து விடுங்கள். கைமேல் பலன்கள் நிச்சயம். என்ன சொல்லணும்னா, உங்களுடைய லைஃப்பில் தடைப்பட்ட எந்த காரியமாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யறச்சு அந்த தடைகள் அத்தனையும் நீங்கி நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்கும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. மிகப்பெரிய அளவிலே ஐஸ்வர்யங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது என்பதிலும் எந்த விதமான ஐயமுமே கிடையாது. அதே மாதிரி இன்று இரவு நிலவை பார்ப்பது, உதிக்கும் சந்திரனை பார்ப்பது அவ்வளவு விசேஷம். அதாவது வளர்பிறை சதுர்த்தி நிலவை தான் பார்க்கக்கூடாது. தேய்பிறை சதுர்த்தி நிலவை பார்த்து மனசார பிரார்த்திக்கணும். சந்திர பகவான் இடத்துல உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் நீங்கணும், துன்பங்கள் நீங்கணும், துயரங்கள் நீங்கணும், எனக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்க வேண்டும் என்று சாக்ஷாத் மனோகாரகன், மாத்ருகாரகன் என்று அழைக்கக்கூடிய சந்திரனை பார்த்து நீங்கள் கும்பிட்றச்சே உங்களுடைய மன வலிமை மேம்படும். என்ன சொல்லணும்னா, சந்திரனுடைய அருளாசி என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. சந்திரனின் அருளாசியோடு சாக்ஷாத் அந்த விநாயக பெருமானினுடைய அருளாசியும் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது வாழ்க்கையிலே எட்டாத உயரத்திற்கு நீங்கள் செல்வீர்கள் என்பதிலே எந்த விதமான ஐயம் இல்லை. என்னால் முடிந்த வரைக்கும் சங்கடகர சதுர்த்தினா என்ன, அந்த நாளின் சிறப்பு என்ன, எப்படி அனுஷ்டிக்கணும், அதற்கான பலன்கள் என்னங்கிறத சொல்லிட்டேன். இனிவரும் மாதங்களில் மறக்காமல் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை கொஞ்சம் அனுஷ்டிங்க. இன்னைக்கு நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, வானில் தோன்றும் நிலவை பாருங்கள்.
இனிவரும் நாட்களில் இந்த விரதத்தை அனுஷ்டித்து மேலும் சிறப்பான பலன்களை பெற்று மகிழ்வடைங்க. நன்றி, வணக்கம்.